ஹாய், வெல்கம் டு கணிதம்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th மேக்ஸ்ல எடுத்துக்காட்டு 2.17. சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? சென்னையில இருந்து டெல்லிக்கு வந்து ஒருத்தர் வந்து ரயில்ல போறாரு. அவர் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்றாருன்னா புதன்கிழமை 22:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்களா? இப்போ புதன்கிழமையில மணி வந்து 22:30 நேரம். சரிங்களா? அப்போ வந்து நம்ம அவரோட பயணத்தை ஸ்டார்ட் பண்றாரு. டைம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரயில்வே டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ மொத்த நேரம் அவர் வந்து மொத்த பயண நேரம் வந்து 32 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அவரு ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணணும்னா 32 மணி நேரம் டிராவல் பண்ணணும். சரியா? அடுத்து அவர் வந்து எப்ப வந்து டெல்லிக்கு போய் இறங்குவாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்மளுக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றாரு? 22:30 மணிக்கு. மொத்தம் எத்தனை நேரம் ஆகுது? 32 மணி நேரம் ஆகுது. சரியா? அடுத்து இங்க மீதியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்தம் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். சரியா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அதனாலதான் அதை வச்சுதான் நம்ம டிவைட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்ப பாருங்க, 22ல இருந்து 32 இது ரெண்டை கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 22:30 அடுத்து 32:00 போடும். அப்படிதானே? புள்ளிக்கு அந்த பக்கம் 00 போட்டு கூட்டுவோம். 0 இங்க 3 இங்க 4 இங்க என்ன வரும்? 5. சரியா? அப்போ 54:30 சர்வசமம் இங்க எக்ஸ் மட்டு 24. சரியா? இப்போ இந்த மட்டு 24 கொண்டு 54:30 வகுங்க, என்ன வரும்? 54:30 இங்க 24 வகுத்தா என்ன வரும்? 2 24 48. அப்படிதானே? அப்போ இங்க 00 போட்டுக்கோங்க. நம்மளுக்கு 54 இங்க என்ன வரும்? 30 அப்படி கீழே வந்துடும். அடுத்து இங்க 54ல இருந்து 48 கழிச்சோம்னா 6. சரியா? அப்போ நம்மளுக்கு இங்க மீதி என்ன கிடைக்கும்? 54:30 மீதி வந்து 6:30 கிடைக்கி. மட்டு என்னது? 24. சரியா? இப்போ நம்ம 6:30க்கு போய் அவர் இறங்கிடுவார். ஆனா அது என்ன கிழமை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? என்னது? நம்மளுக்கு ஈவு என்ன வந்திருக்கு? 2. ஈவு என்னது வந்திருக்கு? 2. 2 வந்து 2ஆ பிரிப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு 24 மணி நேரம். அப்படிதானே? அடுத்து ஒரு 24 மணி நேரம். மொத்தம் 48 மணி நேரம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் 24 மணி நேரம் புதன்கிழமையில முடிஞ்சிடும். சரியா? ரெண்டாவது 24 மணி நேரம் வியாழக்கிழமையில முடிஞ்சிடும். அப்படிதானே? அப்போ மூணாவது 6:30க்கு தான் அவர் போய் இறங்குறாரு. அப்போ நம்மளுக்கு மூணாவது என்னது வரும்? வியாழக்கிழமைக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை. அப்படிதானே? அப்போ வெள்ளிக்கிழமை காலையில 6:30 மணிக்கு. காலையில 6னா என்னது? இது காலையில வரும். சரிங்களா? ரயில்வே டைம் வந்து மத்தியானங்கும் போது 12 மணிக்கு மேல உள்ளது 22 23 அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? இது வந்து என்னது? மார்னிங் டைம். சரிங்களா? 24 கொண்டு தானே டிவைட் பண்ணிருக்கோம். அப்ப 6:30ங்கிறது காலையில. சரியா? நம்மளுக்கு அப்போ அவர் எப்போ போய் இறங்குவாரு? வெள்ளிக்கிழமை காலையில 6:30 மணிக்கு. 6:30 மணிக்கு டெல்லியை போய் சேருவார். சரிங்களா? டெல்லியில போய் இறங்குவார், சென்றடைவார் அப்படின்னு சொல்லி இந்த சமம் முடிச்சிருங்க. சரிங்களா? இந்த சமம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் கட்டு 2.18 பார்க்க போறோம். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கலா வாணின்னு. அதுல கலா வந்து சொல்றாங்க, இன்னைக்கு வந்து என்னோட பிறந்த நாள். வாணிட்ட கேட்காங்க, உன்னோட பிறந்த நாள் எப்போ அப்படின்னு சொல்லி. அதுக்கு வாணி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை, நான் என்னோட பிறந்த நாளை 75 நாளைக்கு முன்னாடி கொண்டாடினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவங்க வந்து எந்த கிழமையில பிறந்த நாள் கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஒவ்வொன்றையும் ஒரு நம்பர்ல எடுத்துக்கிறோம். 0ல இருந்து 6 வரைக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க, இப்போ நம்மளுக்கு திங்கக்கிழமையில தான் அவங்க கொண்டாடி இருக்காங்க. அப்படிதானே? திங்கக்கிழமையோட நம்பர் என்னது? 1. சரியா? அதுல இருந்து மொத்தம் 75 நாளைக்கு முன்னாடி. அப்படிதானே? முன்னாடிங்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறோம். சரிங்களா? முன்னாடி கொண்டாடினாங்கிறதுனால -75. சரியா? இப்போ மீதியை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க, இதுல வந்து மட்டு என்னதுன்னா மொத்தம் ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். அதுதான் என்னது? நம்மளுக்கு மட்டு. சரியா? இப்போ 1ல இருந்து 75 கழிச்சோம்னா என்ன வரும்? -74. சரியா? இப்ப பாருங்க, இங்க எக்ஸ் வச்சுக்கோங்க, மட்டு 7. சரியா? இப்ப இந்த 74 வந்து -70 -4 அப்படின்னு பிரிச்சு எழுதலாமா?
-70 -4 இது ரெண்டை கூட்டினாலும் என்னதான் வரும் 74 தான் வரும். இது எதுக்காக நம்ம பிரிச்சு எழுதியிருக்கோம்னா இந்த 70 வந்து 7ஆல வகுக்கும் போது நம்மளுக்கு மீதி என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும் அப்படிதானே. 70 7ஆல வகுக்கும் போது என்ன வரும் 10 5/7 அப்படின்னு வரும் அப்படித்தானே. மீதி என்ன கிடைக்கும் 0 வரும். அதனால நம்ம இங்க 70 -4ன்னு போட்டுக்கோம். அப்ப இங்க 70க்கு பதில் 0 போட்டுக்கலாமா. 0 -4 சர்வசமம் x மட்டு 7 சரியா. இப்ப பாருங்க இந்த 0 இருக்க இடத்துல நம்ம வந்து வேற நம்பர் 7ஆல வகுப்படுற வேற நம்பர் போடலாம். ஏன்னா இங்க வந்து மைனஸ்ல இருக்கு, மைனஸ்ல இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அதனால பிளஸ்ல மாத்தணும். அதனால நம்ம வந்து 7 14 7ஆவது இப்பத்துல என்ன வரும் 1 7 7 7 14 அப்படி எந்த நம்பர்னாலும் சரி போட்டு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் 7 போட்டு கண்டுபிடிங்க. 7 -4 போடலாமா. இங்க 0க்கு பதில் 7 போட்டுருக்கோம் சரியா. ஏன்னா இதை வந்து பிளஸ்ல மாத்தணுங்கிறதுக்காண்டி நம்ம 0க்கு பதில் 7 போட்டிருக்கோம் சரியா. இப்ப பாருங்க 7ல இருந்து 4 கழிச்சா என்னது 3 வரும். அப்ப 3ங்கிறது நம்மளுக்கு எந்த கிழமை 3ங்கிறது புதன்கிழமை அப்படிதானே. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்னது புதன்கிழமைன்னு வரும். சப்போஸ் நீங்க 14 போட்டு கண்டுபிடிக்கிறதுனாலும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. 14 போட்டு கண்டுபிடிங்க என்ன வரும். இங்க 0க்கு பதில் 14 போடுங்க. 14 -4 சர்வசமம் x மட்டு 7. அப்போ 14ல இருந்து 4 கழிச்சோம்னா என்னது 10 வரும் அப்படிதானே. அப்போ இங்க 10 வந்து 7 விட அதிகமா இருக்கு. 10 வந்து 7 விட அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு தடவை என்ன செய்வோம் வகுப்போம் அப்படிதானே. 10 7 1 7 7. இப்போ 10ல இருந்து 7 கழிச்சோம்னா 3 மறுபடியும் என்னதான் வருது 3 தான் வருது ஆன்சர் அப்படிதானே. அப்போ என்ன போட்டு கண்டுபிடிச்சிங்கனாலும் 7ஆல வகுப்படுறது நம்மளுக்கு என்னது ஆன்சர் 3 தான் வரும் சரிங்களா. அப்போ அவ வந்து எந்த கிழமையில பிறந்தநாள் வந்து கொண்டாடி இருப்பாங்கன்னா புதன்கிழமை சரிங்களா. 3ங்கிற நம்பர் என்ன கிழமை புதன்கிழமை சரிங்களா. அப்போ புதன்கிழமையில தான் கொண்டாடி இருப்பாங்க. அதை லாஸ்ட் எழுதிக்கோங்க. வாணி தனது பிறந்த நாளை புதன்கிழமையில் கொண்டாடி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி. இதோட இந்த சம் முடிஞ்சு. புரியுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.